அந்த பரந்த பகுதியில் சூரியன் உதயமாகி ஒருவருக்கொருவர் எதிர்கொண்டிருந்த இரு படைகளின் மீது ஒரு தங்க ஒளியை செலுத்தியது. கௌரவர்களின் மன்னர் திருதராஷ்டிரர் தனக்கு முன்னால் இருந்த சிப்பாய்களின் கடலை பார்த்து தனது தேரோட்டியான சஞ்சயாவிடம் எந்த இராணுவம் முதலில் முன்னேறியது என்று சொல்லுமாறு கேட்டார். தங்கள் கண்களுக்கு முன்னால் நடந்த காட்சியை சஞ்சயா விவரிக்கத் தொடங்கினார். இரு படைகளும் சமமாக மகிழ்ச்சி அடைந்தன. எதிர்கால போரை எதிர்பார்த்து அவர்களின் முகங்கள் பிரகாசமாக இருந்தன. பீஷ்மரின் தலைமையில் கௌரவர்கள் மேற்கு நோக்கி நின்று கொண்டிருந்தனர். அதே நேரத்தில் பீமனின் தலைமையில் பாண்டவர்கள் கிழக்கு நோக்கி நின்று ஏகுமாற்றும் பத்த வெறியில் மோதத் தயாராக இருந்தனர். சென்சியன் பேசுகையில் அவரது வார்த்தைகள் திருதராஷ்டிரரின் மனதில் தெளிவான படங்களை வரைந்தன. இரண்டு பெரிய காடுகளைப் போல படைகள் அவருக்கு முன்னால் அணிவகுத்து நிற்பதை அவர் கண்டார். அவற்றின் இலைகள் கவசங்கள் இறங்கும் சத்தத்துடனும் குதிரைகளின் குளம்புகள் பூமியை தாக்கும் சத்தத்துடனும் சுழன்று கொண்டிருந்தன. காற்றும் கௌரவர்களின் மீது வீசுவது போல் இருந்தது. அது பாண்டவர்களின் பக்கம் நிற்பது போல் இருந்தது. திருதராஷ்டிரரின் மகனான துரியோதனன் ஒரு யானையின் மேல் பெருமையுடன் அமர்ந்திருந்தான். அதன் கோயில்கள் வாடகைக்கு விடப்பட்டு அதன் பின்புறம் தங்க காற்றத்தால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அவனை சுற்றிலும் குருக்களின் துணிச்சலான போர் வீரர்கள் இருந்தனர். கௌரவர்களின் மதிப்பிற்குரிய தலைவரான பீஷ்மர் அவர்களின் படையின் முன்னணியில் நின்றார். தனது வெள்ளை கொடியை உயர்த்தி கொண்டு தலைமை தாங்கினார். பாண்டவர்களின் இராணுவம் எண்ணிக்கையில் சிறியதாக இருந்த போதிலும் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் அதன் தலைமையில் இருந்ததால் சஞ்சயருக்கு வெல்ல முடியாததாக தோன்றியது. இரு படைகளும் ஒருவரை ஒருவர் எதிர்கொண்ட போது வேட்டையாடும் மிருகங்கள் அலறத் தொடங்கின. அவற்றின் அழுகுரல்கள் காற்றில் அழிவின் கோர் போல எதிரொலித்தல். சஞ்சய் தனது விளக்கத்தை தொடர்ந்தார். கௌரவர்களின் படைக்குள் இருந்த பல்வேறு பிரிவுகளில் படத்தை வரைந்தார். அங்கு ஞானமும் சக்தி வாய்ந்த குருவான துரோணர் தனது வில்லை தயார் நிலையில் வைத்து கொண்டு படைகளுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தார். அர்ஜுனனை பின்தொடர்ந்து போருக்கு செல்ல சப்தகர்கள் என்ற 1000 ரதங்கள் உருவாக்கப்பட்ட. சஞ்சயா பேசி முடித்ததும் திருதராஷ்டிரர் போர்க்களத்தை நோக்கினார். அவருக்கு முன்னால் இருந்த படைகளின் அளவுடன் அவரது மனம் நடுங்கியது. காற்று மரங்கள் வழியாக சுழந்தது. சூரியன் அவர்களின் கவசத்தின் மீது மோதியது. பூமி முழுவதும் நீண்ட நிழல்களை வீசியது. அந்த தருணத்தில் உலகின் தலைவிதி சமநிலையில் தொங்குவது போல் தோன்றியது. எஃகு மீது எஃகு மோதல் மூலம் தீர்மானிக்க காத்திருந்தது. பரந்த திருதராஷ்டிர இராணுவம் போருக்கு தயாராகி கொண்டிருந்த போது மன்னர் யுதிஷ்டிரரின் கண்கள் அதன் ஊடுருவ முடியாத அணியில் விழுந்தன. அவரது மகன் அர்ஜுனன் தனது தந்தையின் துயரத்தை பார்த்து அவரது முகத்தில் பொறிக்கப்பட்ட கவலையுடன் அவரை அணுகினார். தந்தையே, இது உங்களுக்கு என்ன தொந்தரவாக இருக்கிறது என்று அர்ஜுனன் இரக்க குரலில் கேட்டான். ஆனால் அவர் ஒரு பதிலை பெறுவதற்கு முன்பே கௌரவர்களின் தேரனான பீஷ்மர் தலைமையிலான வலிமையான குழுவின் மீது யுதிஷ்டிரரின் பார்வை விழுந்தது. வெல்ல முடியாத அணிவகுப்பை பார்த்தபோது அவரது கண்கள் திகைப்புடன் விரிந்தன. அர்ஜுனன் என்று வேதனையுடன் நடுங்கும் அவரது குரல், அத்தகைய எதிரியை நாம் எப்படி தோற்கடிக்க முடியும் என்று நம்புவது? அவர்களின் அணி ஊடுருவ முடியாதது. பண்டைய வேத வாக்கியங்களின்படி பீஷ்மரே வடிவமைத்தவர். நாம் எண்ணிக்கையில் ஒரு சிலரே. நமது வெற்றிக்கான வாய்ப்புகள் உண்மையில் மெலிதானவை என்று நான் அஞ்சுகிறேன். அர்ஜுனன் தனது தந்தையின் வார்த்தைகளை ஒரு சவால் போல காற்றில் தொங்கிக் கொண்டிருந்த போது கவனமாக கேட்டான். யுதிஷ்டிரர் எளிதில் விட்டு கொடுக்கக்கூடியவர் அல்ல என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆனால் அவர்களின் சூழ்நிலையின் இருப்பு அவரை பெரிதும் பாதித்தது. ஆதியமன் பந்தையே, வெகு சிலருக்கு தெரிந்த ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன்.
இதை பற்றி நாரதர் ரிஷி பேசியிருக்கிறார். பீஷ்மரும் துரோணரும் கூட அதன் சக்தியை பற்றி அறிந்திருக்கிறார்கள். வலிமை அல்லது ஆற்றல் அல்ல வெற்றியை கொண்டு வருகிறது. ஆனால் உண்மை, இரக்கம், நீதி மற்றும் பணிவு. அர்ஜுனனின் வார்த்தைகளை கவனமார் கேட்கும்போது யுதிஷ்டிரரில் கண்கள் குறுகின. தனது மகன் உண்மையை பேசுகிறார் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஏனென்றால் அவரை தனது பாதையில் வழிநடத்திய ஞானிகளிடமிருந்தும் இதே போன்ற போதனைகளை கேட்டிருந்தார். அர்ஜுனன் என்று அவரது கண்களில் ஒளிரும் நம்பிக்கையின் ஒரு ஒளி. யுதிஷ்டிரர் கூறினார், இந்த ரகசியத்தை பற்றி மேலும் சொல்லுங்கள். அர்ஜுனன் பதிலளித்தார், இது எளிமையானது, ஆனால் ஆழமானது. வெற்றி என்பது வீரர்களின் எண்ணிக்கையிலோ அல்லது ஒருவரின் கண்களின் வலிமையிலோ இல்லை, ஆனால் போராடுபவர்களின் இதயத்தில் உள்ளது. இங்குதான் நீதி வாழ்கிறது. மேலும் இரக்கமும் பணிவும் நமது செயல்களை வழிநடத்துகின்ற யுதிஷ்டிரனின் கண்கள் கிருஷ்ணர் மீது விழுந்தன. அவரது நண்பரும் தோழருமான கிருஷ்ணர் அவர் முகத்தில் ஒரு மென்மையான புன்னகையுடன் அவரது பக்கத்தில் நின்றார். அர்ஜுனன் உண்மையை பேசினார் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஏனென்றால் அவர் அதை பார்த்திருந்தார். கிருஷ்ணரின் சக்தியை தன்னுடன் போராடியவர்களுக்கு வெற்றியை கொண்டு வந்தார். அர்ஜுனன் என்று இறுதியாக சொன்ன யுதிஷ்டிரன் அமைதியின் உணர்வு ஒரு கவசத்தை போல அவர் மீது நிலை பெற்றது. நான் இனி பயப்படுவதில்லை, ஏனென்றால் கிருஷ்ணர் நம் பக்கத்தில் இருந்தால் நாம் இந்த எதிரியை வெல்வோம் என்று எனக்கு தெரியும். அவர் பேசுகையில் ததராஷ்டிர இராணுவத்தின் மீது ஒரு அமைதி உணர்வு பாய்ந்தது. மேலும் யுதிஷ்டிரரின் விசுவாச பிரகடனத்திற்கு பதிலளிக்கும் விதமாக பீஷ்மரின் வலிமையான அணிக்குடர சற்று நடுங்குவராக தோன்றியது. மன்னர் யுதிஷ்டிரர் தனது தேர் மிக உயரமாக நின்று தனது படைகளின் வரிசையை ஆய்வு செய்தபோது சூரியன் போர்க்களத்தில் விழுந்தது. அவரது கண்கள் கடுமையான உறுதியுடன் பிரகாசித்தன. மேலும் அவர் தனது வீரர்களை முன்னோக்கி நகர்த்தும் போது அவரது குரல் நிலப்பரப்பு முழுவதும் ஒலித்தது. பாவமில்லாதவர்களே, நியாயமாக போராடுங்கள் என்று சுற்றிலும் உள்ள மலைகளிலிருந்து எதிரொலிக்கும் அவரது வார்த்தைகள். தெய்வங்கள் மகிழ்ச்சியுடன் வசிக்கும் மிக உயர்ந்த சொர்க்கத்திற்குள் நுழைய ஆசைப்படுங்கள். வேத வாக்கியங்களை பின்பற்றி பீஷ்மரின் பிளவுகளுக்கு எதிராக நமது படைகளை ஏற்பாடு செய்தோம். இப்போது பாண்டவர்களின் வலிமையை அவர்களுக்கு காண்பிப்போம். இராணுவத்தின் மையத்தில் அதுலனின் அசைக்க முடியாத பிரசன்னத்தால் பாதுகாக்கப்பட்ட சிகண்டில் மற்றும் அவரது படைகள் தயாராக நின்றன. சக்தி வாய்ந்த பீமனால் பாதுகாக்கப்பட்ட திருஸ்தஜும் நாம் முன்னணியை வழிநடத்தினார். அதே நேரத்தில் சாக்வதா குலத்தை சேர்ந்த அச்சமற்ற போர்வீரரான யூதானார் தனது ஒப்பிட முடியாத திறமையால் தெற்கு பிரிவை பாதுகாத்தார். யுதிஷ்டிரர் இந்திரனுக்கு பொருத்தமான ஒரு ததத்தின் மீது அமர்ந்தார். அதன் தங்க தரம் மற்றும் சூரிய ஒளியில் நட்சத்திரங்களைப் போன பிரகாசிக்கும் ரத்தினங்கள் தந்த கைப்பிடியால் அலங்கரிக்கப்பட்ட அவரது தூய வெள்ளை கொடை பிராமணர்களுக்கு பரிசுகளை வழங்கும்போது அவர் மீது ஒரு இரக்கமுள்ள நிழலை வீசியது. கன்னி பழங்கள், பூக்கள் மற்றும் தங்க நாணயங்கள் அவரது சொந்த அரச ஆடைகளுடன் மன்னர் தனது படைகள் வழியாக செல்லும்போது பெரிய முனிவர்கள் அவரை சுற்றி நடந்து சென்று புகழ் பாடல்களை உச்சரித்தனர். பூசாரிகளும் புத்துயிர் பெற்ற முனிவர்களும் இதில் இணைந்தனர். யுதிஷ்டிரனின் தலை மீது ஆசீர்வாதங்களை கோரும்போது அவர்களின் குரல்கள் ஒரு கோரசை போல உயர்ந்தன. பிரசாதங்களின் எளிமையான வாசனையாலும் புனித மன்றங்களின் ஒளியாலும் காற்று நிரம்பியது. இதற்கிடையில் அர்ஜுனன் தனது சொந்த ரதத்தின் மீது உயரமாக நின்றான். அதன் 100 மணிகள் இசை போல ஒலிக்கின்றன. அது போர்க்களத்தில் குறுக்கே நகரும் போது அவரது குதிரைகள் பனியைப் போல வெண்மையாக இருந்தன. சூரிய ஒளியில் அவர்களின் கோட்டுகள் ஒளிரும் போது அவை அவரை முன்னெடுத்து சென்றன. கேசவனே கட்டுப்பாட்டை பிடித்து கொண்டான். அர்ஜுனன் காந்திவனையும் அம்புகளையும் கையில் வைத்திருந்தான். பூமியில் பியத்தில்லாத வில்லன் தனது இடதுபுறத்தில் கோபமான சிங்கத்தை போல நகுலன் மற்றும் சடதேவன் என்ற இரட்டையர்களுடன் பீமன் அணிவகுத்து சென்றார். அவரது வலிமை ஆச்சரியமாக இருந்தது. அவர் தனது எதிரிகளை தனது காலடியில் நசுக்கிய போது எதிர் பக்கத்தில் இருந்த போர் வீரர்கள் அவருக்கு முன்னால் நடுங்கினர். அத்தகைய சகிப்புத்தன்மையற்ற சக்தியை எதிர்கொள்ளும் போது அவர்களின் தைரியம் தடுமாறிக் கொண்டிருந்தது. பின்னர்
இதன் அர்த்தம் யுதிஷ்டிரவின் படைகளிடையே இருந்து கோடை நாளில் இடி முழக்கம் போல் குரல் எழுப்பினார். இதோ பீஷ்மகே என்று அழுதார். பாரத இனத்தை சேர்ந்த அந்த காளை தனது கோபத்தால் நம்மை தாக்கி தனது படைகளுக்கு மத்தியில் நிற்கிறது. அவர் ஒரு சிங்கம், சூரியனை சுருட்டும் வேகம். நாம் வெற்றி பெற வேண்டுமானால் அவரை கொல்ல வேண்டும். யுதிஷ்டரின் வார்த்தைகள் போர்க்களம் முழுவதும் எதிரொலித்தன. பீஷ்மரின் வீரர்களின் இதயங்களில் அச்சத்தை தூண்டின. தர்தாராஷ்டிரா படை போருக்கு நெருங்கிய போது பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் ஒரு புனிதமான வெளிப்பாட்டுடன் திரும்பினார். ஓ வலிமையான ஆயுதம் என்றியவே, உங்களை தூய்மைப்படுத்துங்கள் என்று அவர் கூறினார். போரின் முந்தைய நாளில் துர்க்கையிடம் உங்கள் பாடலை உச்சரிக்கவும், அவள் நம் எதிரிகளை வெல்லட்டும். அர்ஜுனன் தனது ரதத்திலிருந்து இறங்குவதை சஞ்சய பார்த்தார். அவரது கைகள் மரியாதையுடன் இணைந்த நலமான மூச்சுடன் அர்ஜுனன் புனிதமான பாடலை ஓதத் தொடங்கினார். அவரது குரல் மாலை காற்றில் அமைதியின் மூலம் எதிரொலித்தது. சக்தி வாய்ந்த துர்கையிடம் ஒரு பிரார்த்தனை. நான் உன்னை வணங்குகிறேன். யோகிகளின் தலைவரே, பிராமணரைப் போலவே மந்தரா காட்டில் வசிக்கிறேன். நான் உன்னை வணங்குகிறேன். உமது பக்தர்களுக்கு நன்மைகளை தருபவரே, ஓ மலாகாலே, உலகளாவிய அழிப்பாளரின் மனைவி. அவர் பேசும்போது அவரது வார்த்தைகள் துர்க்கவில் சக்தியையும் பாதுகாப்பையும் அழைக்கும். பக்தியின் திரைச்சிலை செய்யப்பட்ட அர்ஜுனனின் பிரார்த்தனையின் சக்தியால் காற்று அதிர்வுட்டது போல் தோன்றியது. சஞ்சயன் பார்த்து கொண்டிருக்கும் போது அவரது கழுத்தின் பின்புறத்தில் உள்ள முடிகள் எழுவதை உணர்ந்தான். பின்னர் அவர்களின் வேண்டுகோளுக்கு பதிலளிக்கும் விதமாக துர்கா அவர்களுக்கு மேலே உள்ள வானத்தில் தோன்றினார். அவரது இருப்பு இடி முழக்கம் போல இருந்த வானத்தை ஒளிரச் செய்தது. ஒரு குறுகிய காலத்திற்குள் நீ உன் எதிரிகளை வென்று விடுவாய் என்று அர்ஜுனனிடம் அவள் குரல் ஒலித்தது. நாராயணன் உன்னுடன் நிற்கிறான், வெல்ல முடியாதவன். அந்த வாக்குறுதியுடன் அவர் தோன்றியதைப் போலவே திடீரென்று மறைந்து விட்டார். அர்ஜுனனின் முகம் நம்பிக்கையாலும் பிரகாசிக்கும் போது சஞ்சயா பார்த்தார். கிருஷ்ணர் புன்னரைத்தார். அவரது கண்கள் ஆழமான புரிதலுடன் பிரகாசித்தன. அர்ஜுனன் பக்தியின் வார்த்தைகளை பேசிவிட்டார் என்று அவர் சஞ்சயரிடம் கூறினார். இப்போது போருக்கு தயாராவோம். கிருஷ்ணரும் அகலனும் அருகருகில் அமர்ந்திருந்த தங்கள் ரதத்தில் ஒன்றாக ஏறி முன்னால் உள்ளதை எதிர்கொள்ள தயாராக இருந்தனர். அவர்கள் புறப்பட்ட போது அவர்களின் சங்கிலிகள் ஒரு வெற்றிகரமான வெடிப்பை ஊதி நிலத்தில் எதிரொலித்தன. மேலும் இது ஒரு போரை விட அதிகம் என்பதை சஞ்சய அறிந்திருந்தார். இது விசுவாசத்தின் சோதனை. வெற்றி பெற விரும்புவோருக்கு நெருப்பு மூலம் ஒரு சோதனை. குருச்சேத்திரத்தின் பரந்த பரப்பில் சூரியன் அஸ்தமித்து கூடியிருந்த படைகளின் மீது ஒரு பொன்னான பிரகாசத்தை செலுத்தியது. பஸ்திலாபுரத்தின் கூட்டு மன்னன் திருதராஷ்டிரர் தனது சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தான். கண்களை மூடிக்கொண்டு தனது தேரோட்டியும் நம்பிக்கைக்குரியவருமான சஞ்சயனின் வார்த்தைகளுக்காக காத்திருந்தான். சஞ்சயனே காத்திருந்த குரலில் முதலில் எந்த பக்கம் போருக்கு முன்னேறியது? யாருடைய இதயங்கள் நம்பிக்கையினால் நிரம்பியிருந்தன? மனச்சோர்விலிருந்து ஆவிக்குரியவர்கள் யார்? சஞ்சயன் தனது இருக்கையிலிருந்து இருந்து பேசத் தொடங்கிய போது ராஜாவின் முகத்தின் மீது கண்களை நிலைநிறுத்திக் கொண்டான். ஓ திருதராஷ்டிரா, உங்கள் போர் வீரர்களே, பாண்டவர்களின் போர் வீரர்களே, இருவரும் தங்கள் இதயங்களில் மகிழ்ச்சியுடன் முன்னேறி சென்றனர் என்று கூறினான். இதைக் கண்டு ராஜாவின் கண்கள் திறந்தன. மேலும் தகவலுக்காக ஆர்வத்துடன் அவர் முன்னோக்கி சாய்ந்தார். சஞ்சயன் தொடர்ந்தார். இரு படைகளின் மலர் மாலைகளும் வாசனை திரவியங்களும் சமமான வாசனையை வெளிப்படுத்தின. அது வெற்றிக்கான வாக்குறுதியைப் போல காற்றில் மிதந்தது. செஞ்சயார் பேசுகையில் போர்க்களத்தின் காட்சி அவரது வார்த்தைகளில் உயிர் பெற்றது. படைகள் கடுமையான மோதலில் மோதிக்கொண்டன. அவற்றின் அணிகள் கரையில் மோதிய இரண்டு சக்தி வாய்ந்த அலைகளைப் போல ஒருவருக்கொருவர் அணிவகுத்து நின்றன. இசைக்கருவிகளின் சத்தம், சங்கிலிகளின் வெடிப்பு மற்றும் திரவ சத்தம் ஆகியவற்றுடன் கலந்து பூமியின் அடித்தளங்களை ஒழுக்கிய ஒரு கூச்சலை உருவாக்கியது. துணிச்சலான போர்வீரர்கள் ஒருவருக்கொருவர் கடுமையாக கர்ஜித்தனர். குருஷேத்ராவின் பள்ளத்தாக்குகள் மற்றும் மலைகளின் வழியாக
அவர்களின் கூக்குரல்கள் எதிரொலித்த உயிருள்ள பாம்புகள் போன்ற விலங்குகளைக் கொண்ட பெரிய மிருகங்களான யானைகள் போருக்கு செல்லும்போது இடையூறு விளைவிக்கும் தரைச்சல்களை உச்சரித்தன. அவற்றின் தந்தங்கள் மங்கலான ஒளியில் பிரகாசித்தன. அவற்றின் கண்கள் கடுமையான உள் நெருப்பால் பிரகாசித்தன. எஃகு மீது எஃகு மோதல், பூமியில் உள்ள குளம்புகளின் சத்தம் மற்றும் காயமடைந்தவர்களின் அலறல் ஆகியவை அதன் பாதையில் உள்ள அனைவரையும் விழுங்கிவிடும் என்று அச்சுறுத்தும் ஓர் சத்தத்தை உருவாக்கின. சென்சியாவின் வார்த்தைகளை கேட்கும்போது திருதராஷ்டிரரின் முகம் வெளிரியது. அவருக்கு முன்னால் என்ன நடக்கிறது என்ற திகிலால் அவரது மனம் நடுங்கியது. இருப்பினும் குழப்பம் மற்றும் அழிவுக்கு மத்தியில் கூட அழகு மற்றும் பிரபுத்துவத்தின் தருணங்கள் இருந்தன. மலர் மாலைகளும் வாசனை திரவியங்களும் அவற்றின் நறுமணத்தை தொடர்ந்து வெளியிடுகின்றன. இது ஒரு இனிமையான நினைவூட்டலாகும். போரின் நடுவே கூட எப்போதும் நம்பிக்கையின் ஒளி இருக்கும் சென்றேன். பேசி முடித்ததும் திருதராஷ்டிர தனது சிம்மாசனத்தில் அமர்ந்தார். கற்றெழுத்து விடப்பட்ட கொந்தளிப்பிலிருந்து ஆறுதல் தேடுவது போல் அவரது கண்கள் மீண்டும் மூடப்பட்டன. அதைத் தொடர்ந்து வந்த அமைதி அடக்குமுறையாக இருந்தது. சொல்லப்பட்டவற்றின் எடையால் கனமாக இருந்தது. இன்னும் அந்த அமைதியில் கூட ஒரு எதிர்பார்ப்பு உணர்வு இருந்தது. இந்த மாபெரும் போரின் முடிவு உறுதியாக இல்லை என்ற உணர்வு இருந்தவர்களிடம் மற்றும் சங்கிலிகளின் ஒளியால் ராஜாவின் எண்ணங்கள் குறுக்கிட்டன. இது போரில் ஒரு புதிய கட்டத்தின் தொடக்கத்தை சமிக்கை செய்கிறது. பாண்டவர்கள் மற்றும் ததராஷ்டிரர்களின் படைகள் போருக்கு தயாராகிக் கொண்டிருந்த போது குருஷேத்திரத்தின் புனித சமவெளியில் சூரியன் உதித்தது. திருதராஷ்டிரரின் மகன் துரியோதனன் பெருமையுடனும் ஆசரத்துடனும் தனது குரு துரோணரை அணுகினார். துரியோதனன், இதோ பாண்டுவின் மகனின் இந்த பரந்த படையை என் புத்திசாலித்தனமான சீடரான புருபதனின் மகனாக அணிவகுத்து செல்லுங்கள். இதோ போரில் பீமன் மற்றும் அர்ஜுனனுக்கு சமமான பல துணிச்சலான மற்றும் வலிமையான வில்லன்கள் உள்ளனர் என்று கூறினான். தன்னையும் பீஷ்மர், கணன், கிருபர் மற்றும் பிற வீரர்களையும் அவர் பெயரிட்டார். அவர்கள் அனைவரும் போருக்கு ஆர்வமாக இருந்தனர். துரியோதனன் பேசுகையில் சமவெளி முழுவதும் ஒரு பெரிய ககலை எதிரொலித்தது. குருக்களின் வீரமும் மதிப்புமிக்க மகனுமான பீஷ்மர் தனது சங்கீதத்தை ஊதினார். அதனுடன் பல சங்கீதங்கள் மற்றும் திறமையின் ஒளி காற்றை நிரப்பியது. மாதவர் அல்லது கிருஷ்ணர் மற்றும் பாண்டுவின் மகள் அர்ஜுனன் இருவரும் வெள்ளை குதிரைகளுடன் ஒரு பெரிய காரில் நின்று தங்கள் தெய்வீக சங்கீதங்களை ஊதினர். இரு படைகளும் சத்தத்தின் இரைச்சலில் மோதிக்கொண்ட போது சத்தம் காது கேளாமல் இருந்தது. ஆனால் குழப்பத்தின் மத்தியில் அர்ஜுனனின் கண்டு அவருக்கு எதிராக நின்றிருந்த அவரது உறவினர்கள் மீது விழுந்தன. அவர் தனது பேருங்கள் நண்பர்கள் மற்றும் மாமியா ஆகியோரை பார்த்தார். அனைவரும் போருக்காக ஆர்வமாக இருந்தனர். அவரது கைகால்கள் சோர்வடைந்தன. அவரது வாய் வறண்டது. அவரது உடல் துக்கத்தால் தடுங்கியது. கிருஷ்ணனே அதில் சொன்னான், இந்த போரில் ஆர்வமுடன் கூடியிருக்கும் எனது உறவினர்களை நான் பார்க்கிறேன். என் மனம் அலைந்து திரிகிறது. என்னால் நிற்க முடியவில்லை. கோவிந்தனே, இறையாண்மையோ இன்பங்களோ வாழ்க்கையோ கூட நமக்கு என்ன பிரயோஜனமாக இருக்கும்? ஏனென்றால் யாருக்காக இறையாண்மை இன்பங்கள் ஆகியவற்றை நாம் விரும்புகிறோமோ அவர்கள் இங்கே உயிரையும் செல்வத்தையும் விட்டு கொடுக்க தயாராக இருப்பதால் அர்ஜுனனின் வார்த்தைகள் துக்கத்துடனும் வருத்தத்துடனும் இருந்தன. கிறிஸ்தரிடம் தனது சொந்த உறவினர்களை கொல்ல வேண்டாம் என்று அவர் கெஞ்சினார். அவர்கள் எதிரிகளாக கருதப்பட்டாலும் நாம் அவர்களை கொன்றால் பாவம் நம்மை தாக்கும். எனவே நமது சொந்த உறவினர்களான திருதராஷ்டிரரில் மகன்களை கொல்வது நமக்கு தகுதியற்றது என்று அவர் கூறினார். கிருஷ்ணரின் அதில் இன்னும் வரவில்லை. ஆனால் இப்போதைக்கு அர்ஜுனன் தனது வில்லையும் அம்புகளையும் ஒதுக்கி வைத்து துக்கத்துடனும் சந்தேகத்துடனும் அமர்ந்தான். அர்ஜுனனின் முடிவின் இடை விரைவில் வெளிப்படும் என்பதால் இரு படைகளின் தலைவிதி சமநிலையில் தொங்கிக் கொண்டிருந்தது. போர்க்களத்தில் சூரியன் மறைந்து பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களின் படைகளின் மீது ஒரு பொன்னான பிரகாசத்தை வீசிக்கொண்டிருந்தது. மகத்தான போர் வீரரான அர்ஜுனன் தனது ரதத்தின் மீது அமர்ந்திருந்தான். அவரது கண்கள் எதிரிகளின் மீது நிலைத்திருந்தன. அவரது இதயம் துக்கத்தால் கனத்தது. அவரது சொந்த உறவினர்களுக்கு எதிராக போராட வேண்டும் என்ற எண்ணத்தால் அவரது மனம் சிதைந்ததிலானியும்
வயதான ஆலோசகருமான சென்சியா அர்ஜுனின் உணர்ச்சிகள் நிரம்பி வழிவதை பார்த்தார். ஓ சென்சியா! துக்கத்தால் நடுங்கும் அவரது குரல், நான் என் சகோதரர்களான பிஷ்னார் மற்றும் துரோனருக்கு எதிராக போராட விரும்பவில்லை. அவர்கள் எனக்கு தந்தையர்களைப் போன்றவர்கள். நான் அவர்களை கொன்றால் நான் என்றென்றும் சபிக்கப்படுவேன் என்று அஞ்சுகிறேன். அதிலனின் வார்த்தைகளை கேட்கும்போது சன்ஷேலின் கண்கள் இரக்கத்தால் நிரம்பின. அந்த இளம் போர்வீரன் நட்சத்திரியனாக தனது கடமையினாலும் தனது குடும்பத்தின் மீதான அன்பினாலும் பிளவுபட்டிருப்பதை அவர் அறிந்திருந்தார். அதிலே சன்ஷியன் மெதுவாக உணர்ச்சிகளால், உங்கள் இதயம் திசை திருப்பப்பட வேண்டாம், நீங்கள் யார் ஆபத்து இருப்பது என்ன என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்று கூறினார். ஆனால் அர்ஜுனனின் சந்தேகம் ஆழமடைந்தது. அவர் தனது தேரோட்டியாளரும் நண்பருமான கிறிஸ்தரை வழிநடத்துவதற்காக பார்த்தார். கிறிஸ்தர் அமைதியாகவும் கட்டளையாகவும் பேசும் குரலில் பேசும்போது அவரது கண்கள் ஞானத்தால் பிரகாசித்தன. அர்ஜுனா என்று அவர் கூறினார், உங்கள் கண்ணீருக்கு தகுதியற்றவர்களை நீங்கள் துக்கப்படுத்துகிறீர்கள். நீங்கள் ஞானிகளின் வார்த்தைகளை பேசுகிறீர்கள், ஆனால் நீங்கள் இன்னும் ஞானியாக இல்லை. உண்மையிலேயே ஞானமுள்ளவர்கள் இறந்தவர்களுக்காகவோ அல்லது உயிருள்ளவர்களுக்காகவோ துக்கப்படுவதில்லை. அனைத்து உயிரினங்களும் நித்தியமானவை, அழிக்க முடியாதவை, எல்லையற்றவை என்பதை அவர்கள் அறிவார்கள். கிறிஸ்தரின் வார்த்தைகள் அர்ஜுனனின் இதயத்தை ஆழமாற பாதித்தன. அவர் தன்னை வெறுமனே ஒரு மனிதனாக கருதினார். விதியின் விருப்பங்களுக்கு உட்பட்டார். அவரது உடல் நித்திய ஆன்மாவுக்கு ஒரு தற்காலிக வசிப்பிடம் என்பதை அவர் உணர்ந்தார். ஆனால் பீஷ்மர் மற்றும் துரோணர் பற்றி என்ன என்று அர்ஜுனன் கேட்டான். அவரது குரல் ஒரு கிசுகிசுக்கு மேல் இருந்தது. நான் எப்படி அவர்களை கொல்ல முடியும்? கிறிஸ்தரின் வெளிப்பாடு மென்மையாகி, அதுனா நீ உன் போதகர்களை கொல்லவில்லை. நீங்கள் வெறுமனே தேய்ந்து போன உடல்களை தள்ளிவிடுகிறீர்கள். ஒரு மனிதன் பழைய ஆடைகளை புதியவற்றிற்காக நிராகரிப்பது போல ஆன்மா நித்தியமானது, அது மற்றொரு உடலில் தொடரும் என்று அவர் பதிலளித்தார். கிறிஸ்தர் பேசுகையில் போர்க்களம் மாய்ந்து விட்டதாக தோன்றியது. அர்ஜுனன் உலகை புதிய கண்களால் பார்த்தார். ஒரு சத்திரியனாக தனது கடமை கொல்லப்படுவதற்கோ அல்ல, ஒரு போர்வீரனாக தனது பங்கை நிறைவேற்றுவதாகும் என்பதை அவர் உணர்ந்தார். கிறிஸ்தர் இறுதியாக, அதுலா, உங்கள் சந்தேகங்களையும் அச்சங்களையும் கைவிடுங்கள். நீங்கள் யாழ் ஆபத்தில் இருப்பது என்ன என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சரியான காரணத்திற்காக போராடுங்கள். நீங்கள் சொர்க்கத்தை அடைவீர்கள் அல்லது பூமியை அனுபவிப்பீர்கள். ஆனால் நீங்கள் போராடாவிட்டால் நீங்கள் பாவம் செய்வீர்கள். மேலும் அவரது கடமையை கைவிட்டவராக நினைவு கூறப்படுவீர்கள் என்று கூறினார். அர்ஜுனனின் இதயம் ஒரு புதிய உணர்வால் நிரம்பியது. சூரியன் போர்க்களத்தில் விழுந்து கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்களின் படைகளின் மீது ஒரு பொன்னான பிரகாசத்தை வீசியது. குந்தியின் மகன் அர்ஜுனன் தனது ரதத்தின் குறுக்கே அமர்ந்திருந்தான். அவரது கண்கள் அவருக்கு முன்னால் எதிரிகளின் வரிசைகளில் நிலைத்திருந்தன. ஆனால் அவர் முரண்களின் கடலை பார்த்தபோது அவரது இதயம் சந்தேகத்தாலும் நிச்சயமற்ற தன்மையாலும் நிரம்பியிருப்பதை உணர்ந்தார். ஜனார்த்தனா என்று அவர் தனது நண்பரும் தோழருமான கிறிஸ்தரிடம் கூறினார். அத்தி வேலையை விட உயர்ந்தது என்றால் இந்த பயங்கரமான போரில் ஈடுபட என்னை ஏன் தூண்டுகிறீர்கள்? ஒரு போர்வீரனாக எனது கடமைக்கும் பக்தி பாதையை பின்பற்றுவதற்கான எனது விருப்பத்திற்கும் இடையில் நான் கீழ்ந்து விட்டேன். கிறிஸ்தரின் பதில் அமைதியாகவும் உறுதியளிப்பதாகவும் இருந்தது. அர்ஜுன பக்திக்கு 2 வழிகள் உள்ளன. அறிவின் மூலம் சங்கியாக்களும் வேலையின் மூலம் யோகிகளும். ஒரு மனிதன் வெறுமனே செயல்படுவதை நிறுத்துவதன் மூலம் வேலையிலிருந்து விடுதலையை அடைவதில்லை. துறவியின் மூலம் மட்டுமே இறுதி விடுதலையை அடைவதில்லை. ஒருவிதமான வேலையை செய்யாமல் யாரும் இருக்க முடியாது. கிறிஸ்தர் பேசுகையில் அர்ஜுனனின் மனம் தெளிவடைய தொடங்கியது. அவர் தனது நண்பர் சரியானவர் என்பதை கண்டார்பத்தியில் பாதி உலகத்தை துறப்பதற்கான ஒரு எளிய விஷயம் மாறாத செயல் மற்றும் செயலற்ற தன்மையின் சிக்கலான தொடர். ஆனால் அனைத்து பிணைப்புகளையும் ஆசைகளையும் கைவிடும் மனிதை பற்றி என்ன என்று அர்ஜுனன் கேட்டான். அவரது ஆர்வம் அதிகரித்தது. அவர் பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபட்டவர்
அல்லவா கிறிஸ்தரில் புன்னகை குதிராது இருந்தது. அந்த மனிதர் உண்மையில் சுதந்திரமானவர். ஆனால் அவர் செயலின் தேவையை முற்றிலுமாக மீறியதால் மட்டுமே அவருக்கு வேலையிலோ அதன் பலன்களிலோ எந்த அக்கறையும் இல்லை. தனது சொந்த சுய உணர்விலும் அவருக்கு எந்த ஈடுபாடும் இல்லை. அவரது இருப்பு ஆசை மற்றும் வெறுப்பின் எல்லைக்கு அப்பாற்பட்டது. கிறிஸ்தரின் வார்த்தைகளை கேட்ட அதுலன் உலகை ஒரு புதிய வெளிச்சத்தில் பார்க்கத் தொடங்கினான். ஒருவரின் குடும்பத்திற்கு உணவளித்தல் அல்லது ஒருவரின் கடமைகளை செய்வது போன்ற மிகவும் சாதாரணமான செயல்கள் கூட உண்மையில் தெய்வீகத்துடன் தன்னை இணைத்த புனிதமான செயல்கள் என்பதை அவர் உணர்ந்தார். ஆனால் தங்கள் சொந்த ஆசைகள் மற்றும் புலன்களுடன் இணைந்திருப்பவர்களை பற்றி என்ன என்று அதுலன் கேட்டான். அவரது மனம் இன்னும் பக்தியின் சிக்கல்களை பிடித்துக் கொள்கிறது. அவர்கள் எப்படி தங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட முடியும்? கிறிஸ்தரின் பதில் நேரடியானதாகவும் சமசமற்றதாகவும் இருந்தது. ஆசை இல்ல உலகிலேயே மிகப்பெரிய எதிரி மனிதர்களில் புத்திசாலிகளை கூட ஏமாற்றும் ஒரு நிலையான எதிரி. அது ஆர்வத்தால் பிறக்கிறது, தீராதது மற்றும் விழுங்குகிறது. மேலும் இது அறிவுறுத்தல் மற்றும் தியானத்திலிருந்து பெறப்பட்ட அறிவை அளிக்கிறது. கிறிஸ்தர் பேசுகையில் அதுலன் தன்னுள்ளே உறுதியின் எழுச்சியை உணர்ந்தான். கிறிஸ்தர் விவரித்த பக்தியின் நிலையை அடைய வேண்டுமானால் தனது சொந்த ஆசைகளையும் பற்றுதல்களையும் நேருக்கு நேர் எதிர்கொள்ள வேண்டும் என்பதை அவர் அறிந்திருந்தார். அப்படியானால் இதன் அர்த்தமே எனக்கு சொல் என்று அதுலன் உறுதியான குரலில் சொன்னான். இந்த எதிரியான ஆசையை நான் எப்படி கொன்று பக்தி நிலையை அடைவேன்? யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட நிலப்பரப்பின் மீது சூரியன் மறைந்து கொண்டிருந்த போது மகத்தான போர்வீரான அதுலன் காட்டில் அமைதியால் சூழப்பட்ட தனது ரதத்தில் அமர்ந்திருந்தான். அவரது தேரோட்டக்காரான கிறிஸ்தர் வித்தியத்தின் எடையுடன் எதிரொலிக்கும் குரலில் அவரிடம் பேசினார். அழியாத பக்திமை என்று கிறிஸ்தர் கோரினார். நான் விவாசுவத்திற்கு அறிவித்தேன். அவர் அதை மனுவிடம் ஒப்படைத்தார். அவர் அதை இச்சிகுவுக்கு கற்பித்தார். அரச முனிவர்கள் அதை அறிந்தனர். ஆனால் காலப்போக்கில் இந்த அறிவு உலகிற்கு இழக்கப்பட்டது. இருப்பிலும் நீ என் பக்தரும் நண்பருமானதால் நான் இன்று அதை உங்களுக்கு வெளிப்படுத்தியுள்ளேன். அதுலன் பகவான் கிறிஸ்தரை பிரமிப்பு மற்றும் குழப்பம் கலந்தர் கலவையுடன் பார்த்தார். உங்கள் பிறப்பு பிந்தையது என்று அவர் கூறினார். இருப்பினும் இந்த பக்தியை முதலில் அறிவித்ததாக நீங்கள் கோருகிறீர்கள். இது எப்படி இருக்க முடியும்? பகவான் கிறிஸ்தர் புன்னகைத்தார். அவரது கண்கள் ஒரு தெளிவான இரவில் நட்சத்திரங்களைப் போல மின்னின. அதுனா, என் பல பிறப்புகள் இறந்துவிட்டன என்று அவர் கூறினார். நான் பிறக்கவில்லை, ஆனாலும் நான் என் சொந்த மாய சக்திகளால் பிறக்கிறேன். பக்தி இழப்பு மற்றும் அசுத்தத்தின் எழுச்சி ஏற்படும் போதெல்லாம் நீதிமான்களை பாதுகாக்கவும் தீயவர்களை அழிக்கவும் நான் என்னை உருவாக்குகிறேன். பகவான் கிறிஸ்தர் பேசுகையில் அவர்களை சுற்றியுள்ள காற்று வேறொரு உலக சக்தியுடன் அதிர்வுறுவது போல் தோன்றியது. கிறிஸ்தரின் வார்த்தைகளின் ஆழத்தை புரிந்து கொள்ள அவரது மனம் சிரமப்பட்டு அதுலன் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தார். செயல் என்றால் என்ன? செயலற்ற தன்மை என்றால் என்ன என்று பகவான் கிறிஸ்தர் ஒரு கோடை நாளில் ஏசான காற்று போல தனது குரலை கேட்டார். அறிஞர்களும் கூட இந்த கேள்வியைக் கண்டு குழப்பம் அடைகிறார்கள். ஆனால் அதுனா, நான் உங்களுக்கு சொல்வேன், ஒருவர் செயல் மற்றும் தடை செய்யப்பட்ட செயல்கள் இரண்டையும் அறிந்திருக்க வேண்டும். அதேபோல் செயலற்ற தன்மை பற்றிய அறிவும் இருக்க வேண்டும். பகவான் கிறிஸ்தரின் வார்த்தைகள் அதுமலை சுற்றி ஞானத்தில் திரைச்சீலை ஒன்றை உருவாக்கி பிரபஞ்சத்தின் மர்மங்களை வெளிப்படுத்தியது. குணங்களுக்கும் கடமைகளுக்கும் இடையிலான வேறுபாட்டை பிரதிபலிக்கும் வகையில் பகவான் கிறிஸ்தரால் உருவாக்கப்பட்ட 4 மடங்கு சாதி பிரிவிலை பற்றி அவர் பேசினார். செய்யும் போக்கு புரிந்து கொள்ள முடியாதது என்று பகவான் கிறிஸ்தர் கூறினார். ஆனால் செயலில் செயலற்ற தன்மையும் செயலில் செயலற்ற தன்மையும் காணும் ஒருவர் மனிதர்களிடையே புத்திசாலி, அத்தகைய நபர் பக்தி கொண்டவர் மற்றும் அனைத்து செயல்களையும் செய்பவர். சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கி காட்டை ஒரு சூடான ஆரஞ்சு நிற ஒளியில் வீசும்போது பகவான் கிறிஸ்தர் பல்வேறு வரையான தியாகங்களை பற்றி பேசினார். அறிவின் தியாகம், செல்வத்தின் தியாகம், துறவி தவத்தின் தியாகம் மற்றும் தியானத்தின் தியாகம், பக்தியின் நெருப்புக்கு
தங்கள் உயிர்காட்கை அர்ப்பணித்தவர்கள் கூட நித்திய பிரம்மாவை அடைய முடியும் என்று அவர் விளக்கினார். அறிவின் தியாகம் மற்ற அனைத்து வகையான தியாகங்களையும் விட உயர்ந்தது என்று பகவான் கிறிஸ்து கூறினார். அவரது குரல் நம்பிக்கையால் நிரம்பியது. ஓ பாட்டே, அனைத்து செயல்களும் அறிவில் முழுமையாக புரிந்து கொள்ளப்படுகின்றன. அதிலன் அதை கேட்டபோது ஆச்சரியமும் பிரமிப்பும் தன்மீது படர்ந்திருப்பதை உணர்ந்தார். பிரபஞ்சத்தின் பரசியங்கள் தனக்குள்ளேயே மறைந்திருப்பதை உணர்ந்தான். போர்க்களத்தின் மீது சூரியன் மறைந்து அதுலனின் பற்றும் அவரது எதிரிகளின் படைகளின் மீது ஒரு பொன்னான பிரகாசத்தை செலுத்தியது. போரின் தார்மீக தாக்குதலை இன்னும் பிடித்து கொண்டிருந்த இளம் போர்வீர வழிகாட்டலுக்காக தனது தேரோட்டியான கிறிஸ்தரிடம் திரும்பினார். கிறிஸ்தரே, நான் ஒதுங்கிவிட்டேன் என்று அதில் ஒப்புக்கொண்டான். நீங்கள் செயல்களை துறப்பதை பற்றி பேசுகிறீர்கள், ஆனால் அவற்றுக்கு தன்னை பயன்படுத்திக் கொள்கிறீர்கள். எந்த பாதை உண்மையில் உயர்ந்தது என்று அவர் கொந்தளிப்பின் மத்தியில் தெளிவை தேடினார். கிறிஸ்தரின் பதில் ஒரு கோடை நாளில் ஒரு மென்மையான காற்று போல இருந்தது. அதுனா இரண்டு பாதைகளும் விடுதலைக்கு வழிவகுக்கின்றன. ஆனால் நான் உங்களுக்கு வெளிப்படுத்துவேன். செயலுக்கு விண்ணப்பிப்பது இரண்டிலும் மிகவும் உன்னதமானது. செயலின் மூலம் பக்தியை பின்பற்றும் ஒரு துறவி பிணைப்பு மற்றும் வெறுப்பு இல்லாதவர் கர்மா பிணைப்புகளிலிருந்து எளிதில் விடுவிக்கப்படுகிறார். அவர்கள் பேசுகையில் ஒரு புத்திசாலி முதியவர் அவர்களை அணுகினார். அவரது கண்கள் நுண்ணைவுடல் மின்னின. பல முட்டாள்கள் சங்கியையும் யோகாவையும் தனித்துவமாக பாதைகள் என்று நம்புகிறார்கள் என்று அவர் கூறினார். ஆனால் மேற்பரப்புக்கு அப்பால் பார்ப்பவர்கள் அவை ஒன்றே மற்றும் ஒன்றே என்பதை புரிந்து கொள்கிறார்கள். உண்மையான திறமையானவர் அவர் எந்த பாதையை தேர்ந்தெடுத்தாலும் இரண்டு முறைகளில் பலன்களையும் அடைகிறார். கிருஷ்ணர் அர்ஜுனனை தொடர்ந்து வழிநடத்தினார். அவரது வார்த்தைகள் இரக்கத்துடன் சொட்டுகின்றன. என் நண்பரே, பக்தி இல்லாமல் துறவரம் என்பது ஒரு கடினமான பாதை. ஆனால் செயலின் மூலம் பக்தியில் ஈடுபடும் துறவி விரைவாகவும் உறுதியாகவும் உன்னதமானவரை அடைகிறார். அவர் இடைநிறுத்தினார். அவரது கண்கள் தீவிரத்துடன் எரியும். தூய ஆன்மாவுடனும் அடக்கமான புலங்களுடனும் பக்தியை பின்பற்றுபவர் செயலால் பிணைக்கப்படுவதில்லை. கிருஷ்ண பக்தியின் கொள்கைகளை விளக்கிய போது அர்ஜுனன் கவனமாக கேட்டான். செயல்களை செய்யும் போது செயல்படுவது சுயம் அல்ல, மாறாக புலன்கள் தங்கள் பொருட்களுடன் ஈடுபடுகின்றன என்பதை ஒருவர் அங்கீகரிக்க வேண்டும். ஞானமுள்ள பக்தர் விளைவுகளுடனான பிழைப்பை கைவிட்டு அவற்றை பிரமாவிடம் விட்டு விடுகிறார். இதனால் பாவத்தால் பாதிக்கப்படாமல் இருக்கிறார். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் அர்ஜுனனின் குழப்பமான மனதில் ஒரு அமைதி நிலவியது. அவர் உலரை ஒரு புதிய வெளிச்சத்தில் பார்க்க தொடங்கினார். பக்தி மற்றும் செயலின் நூல்களால் வெய்யப்பட்ட ஒரு திரைச்சீலைப் போல கிறிஸ்தரின் வார்த்தைகள் ஒரு மென்மையான மலை போல இருந்தன. அவரது ஆன்மாவை அமைதிப்படுத்தி முன்னோக்கி செல்லும் பாதையை ஒளிய செய்த கிறிஸ்தர் செயல்களுக்கோ அவற்றின் விளைவுகளுக்கோ பகவான் காரணம் அல்ல. இயற்கையே செயலில் ஈடுபடுகிறது. இந்த உண்மையை அறிந்த ஞானி அறியாமை மற்றும் மாலையிலிருந்து விடுபடுகிறார் என்று கூறி முடித்தார். அதனுடன் அர்ஜுனனின் சந்தேகங்கள் கலைக்கத் தொடங்கின. அதற்கு பதிலாக ஆழமான புரிதல் மற்றும் அமைதி உணர்வு ஏற்பட்டது. இரவு வானத்தில் நட்சத்திரங்கள் பிரகாசிக்கத் தொடங்கியதும் கிருஷ்ணர் மீண்டும் ஒரு முறை பேசினார். தனது புலன்கள், மனம் மற்றும் புரிதலை கட்டுப்படுத்திய பக்தர், தனது பார்வையை உள்நோக்கி வழிநடத்தியவர் உண்மையில் விடுவிக்கப்பட்டார். அதனுடன் அர்ஜுனன் ஒரு விடுதலையின் உணர்வை உணர்ந்தான். உலகின் இடை தனது தோள்களில் இருந்து உயர்த்தப்பட்டதைப் போல இந்த கணத்தில்தான் கிறிஸ்தரின் வழிகாட்டுதலை பின்பற்றி பக்தி மற்றும் செயலின் பாதையை தழுவிக்கொள்வேன் என்பதை அர்ஜுனன் அறிந்திருந்தான். பாண்டுவின் மகன் அர்ஜுனன் தனது தேரொட்டியான கிறிஸ்தருக்கு அருகில் சிந்தனையில் அமர்ந்திருந்தபோது சூரியன் போரினால் பாதிக்கப்பட்ட நிலப்பரப்பில் மோதியது. அவர்களின் உரையாடல் பக்தியின் இயல்பு மற்றும் ஆன்மீக அறிவொளிக்கான பாதையை நோக்கி திரும்பியது. கிறிஸ்தர் பேசத் தொடங்கினார். அவரது குரல் ஒரு கோடை நாளில் ஒரு மேன்மையான காற்று போன்றது. அவற்றின் பழங்களுடன் பிணைக்கப்படாமல் செயல்களை செய்பவர் ஒரு துறவி மற்றும் பக்தர் என்று அவர் கூறினார். துறவு என்று அழைக்கப்படுவதை
பாண்டுவின் மகனே பக்தியாக இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஏனெனில் அனைத்து தீர்மானங்களையும் கைவிடாத பக்தராக யாரும் இருக்க முடியாது. கிருசர் 2 பாதைகளை விளக்கியபோது அர்ஜுமன் கவனமாக கேட்டான். செயல் மற்றும் செயலில் நிறுத்தும் பக்திக்கு உயர விரும்பும் முனிவருக்கு செயல் வழிமுறையாக கூறப்படுகிறது. மேலும் அவர் பக்திக்கு உயர்ந்தால் செயலை நிறுத்துவதே வழிமுறையாக கூறப்படுகிறது. அவர் சுய கட்டுப்பாட்டின் முக்கியத்துவத்தையும் ஒருவரின் சொந்த நபராக இருக்க வேண்டியதன் அவசியத்தையும் பற்றி பேசினார். கிருஷ்ணர் ஒரு உண்மையான பக்தரின் பண்புகளை விவரித்தார். அறிவு மற்றும் அனுபவத்தால் மனதை திருப்திப்படுத்திய பாசம் இல்லாத புலன்களை அடிமைப்படுத்திய மண்வெட்டி, கல் மற்றும் தங்கம் போன்ற பண்புகளை கொண்ட துறவி அர்ப்பணிப்புள்ளவர் என்று கூறப்படுகிறது. அவர்கள் அமைதியாக அமர்ந்திருந்தபோது கிருஷ்ணர் அர்ஜுனனை சிந்தனை பயிற்சியின் மூலம் வழிநடத்தினார். மிகவும் உயரமோ தாழ்வோ இல்லாத ஒரு சுத்தமான இடத்தில் தனது இருக்கையை அசையாமல் அமைத்து அதன் மீது ஒரு துணி, மாந்தோல் அல்லது குசான் புல்கத்திகளை விரித்து என்று அவர் அறிவுறுத்தினார். அங்கே அந்த இருக்கையில் உட்கார்ந்து ஒரு பொருளின் மீது மனதை நிலைநிறுத்தி இதயம் மற்றும் புலன்களின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் ஒருவர் சுய சுத்திகரிப்புக்காக சிந்தனை செய்ய வேண்டும். அர்ஜுனன் செவியுற்றான். ஆனால் அவனுடைய சந்தேகங்கள் தொடர்ந்தன. விடாமுயற்சி இல்லாமல் விசுவாசத்தால் நிலைத்திருந்தாலும் பக்தியிலிருந்து மனதை அசைத்திருந்தாலும் பக்தியில் வெற்றி பெறாத கிருஷ்ணனை அவருக்கு என்ன முடிவு என்று அவர் கேட்டார். கிருஷ்ணர் புன்னகைத்து பதிலளித்தார். பிரிதாவின் மகனே, இங்கேயோ இனிமேலோ அவருக்கு அழிவு இல்லை. பக்தியிலிருந்து விழுந்தவர் பக்தியுள்ள மற்றும் செழிப்புடன் நிலைத்திருப்பவர்களின் வசிப்பிடத்தில் பிறக்கிறார். கிருஷ்ணரின் வார்த்தைகள் அர்ஜுனனின் ஆன்மாவுக்கு ஒரு தைலம் போல இருந்தன. அவர் இறுதி இலக்கை பற்றி பேசினார். மிகுந்த முயற்சியுடன் போராடும் பக்தர் தனது அனைத்து பாவங்களிலிருந்தும் தூய்மை அடைந்து பல பிறப்புகளுக்கு பிறகு பரிபூரணத்தை அடைகிறார். பின்னர் உச்ச இலக்கை அடைகிறார். சூரியன் அஸ்தமிக்க தொடங்கியதும் நிலப்பரப்பில் ஒரு தங்க ஒளியை வீசும் போது கிருஷ்ணரின் வார்த்தைகள் வாக்குறுதியைப் போல காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. மகா யுத்தத்தின் மத்தியில் அர்ஜுனன் சிந்தனையில் உட்கார்ந்து தனது அன்பான குருவான கிருஷ்ணரின் வழிகாட்டுதலை தேடினார். பரிசுத்தர் ஒரு மென்மையான புன்னரையுடன் பிரபஞ்சத்தில் மர்மங்களையும் தனது சொந்த தெய்வீக சாராம்சத்தின் இயல்பையும் வெளிப்படுத்த தொடங்கினார். கேளுங்கள் பிரிதாவின் மகனே, ஏனென்றால் நான் உங்களிடம் அறிவையும் அனுபவத்தையும் பற்றி பேசுவேன். இது இந்த உலகில் உள்ள அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளும் என்று அவர் கூறினார். கிருஷ்ணரின் வார்த்தைகள் ஒரு கோடை நாளில் ஒரு மென்மையான காற்று போல இருந்தன. அவை ஞானம் மற்றும் அறிவொளியின் வாசனையை எடுத்துச் சென்றன. அவர் பேசும்போது அவரது கண்கள் ஒளியால் பிரகாசித்தன. முன்னோக்கி செல்லும் பாதையை ஒள செய்தன. பூமி, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், வனம், புரிதல் மற்றும் நனவு ஆகிய 8 அம்சங்களாக தனது இயல்பு பிரிக்கப்பட்டுள்ளதாக கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் விளக்கினார். இவை படைப்பில் அடிப்படை கட்டுமான தொகுதிகள். அனைத்து பொருட்களும் எழும் மூலப்பொருட்கள். ஆனால் அவர் கோரினார், தன்னில் ஒரு உயர்ந்த அம்சம் உள்ளது. இது அனைத்து உயிரினங்களையும் உயிர்ப்பிக்கிறது மற்றும் பிரபஞ்சத்தை நிலைநிறுத்துகிறது. நானே பரிணாமத்திற்கும் கலைப்புக்கும் ஆதாரம் என்று கிருஷ்ணர் அறிவித்தார். எல்லாவற்றிற்கும் மூலமும் முடிவும் நானே. எல்லை விட உயர்ந்தது எதுவும் இல்லை. அவரது வார்த்தைகள் அர்ஜுனனின் மனதில் ஒரு மந்திரத்தைப் போல எதிரொலித்தன. தெய்வீகத்தில் ஆழத்திற்கு அவரது ஆன்மாவை எழுப்பியது. கிருஷ்ணர் தன்னை பூமியின் நறுமணம், சூரியன் மற்றும் சந்திரனின் பிரகாசமும் விண்வெளியில் உள்ள ஒளியும் அனைத்து உயிரினங்களிலும் உள்ள வலிமையும் என்று விவரித்தார். அனைத்து உயிரினங்களும் முளைத்தல் இதையும் அவற்றை வழிநடத்திய புத்திசாலித்தனமும் அவற்றுக்குள் பிரகாசித்த மகிமையும் அவர்தான். கிருஷ்ணரின் வார்த்தைகளை கேட்கும்போது அர்ஜுனனில் இதயம் மரியாதையுடன் பேகியது. அவரது தெய்வீக பிரசன்னத்தின் இடையே உணர்ந்தது. கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் அவரை அவரது உண்மையான வடிவத்தில் அனைவரும் பார்க்க முடியாது என்று வெளிப்படுத்தினார். சில தங்கள் சொந்த ஆசைகள் மற்றும் அறியாமையால் கண்மூடித்தனமாக உள்ளனர். மற்றவர்கள் உலகின் மாயையில் சிக்கிக்கொள்கிறார்கள். ஆனால் அவை அடைக்கலம் தேடுபவர்கள் விசுவாசத்துடனும் பக்தியுடனும் இந்த மாயையை தாண்டி உண்மையை அறிந்து கொள்வார்கள். கிருஷ்ணர் தன்னை வணங்கும் 4 வர்க்க மக்களை பற்றியும் பேசினார்.
துயரத்தில் இருப்பவர்கள் அறிவை பெற்றவர்கள், அர்ப்பணிப்புள்ளவர்கள் மற்றும் ஒரே கடவுளை மட்டுமே நம்புபவர்கள். இவற்றில் அறிவுள்ள மனிதர் மற்றவர்களை விட தனக்கு மிகவும் பிரியமானவர் என்று அவர் கூறினார். ஏனெனில் அவர் தனது ஆன்மாவை சுருக்கத்தில் நிலைநிறுத்தி கிறிஸ்தரை மிக உயர்ந்த இலக்காக கடைந்தார். அஜிலன் அதை கேட்டபோது அவரது இதயம் ஆச்சரியத்துடனும் பிரமிப்புடனும் நிறைந்தது. கிறிஸ்தரின் தெய்வீக சாராம்சத்தின் வெளிப்பாடாக அவர் உலகத்தை ஒரு புதிய ஒளியில் பார்த்தார். கிறிஸ்தர் பேசி முடித்ததும் அதுலன் மாற்றத்தை உணர்ந்தான். பரிசுத்தரின் இயல்பின் வெளிப்பாட்டால் அவரது மனம் விரிவடைந்தது. அந்த தருணத்தில் அதுலன் தனக்கு ஒரு விலைமதிப்பற்ற பரிசு வழங்கப்பட்டிருப்பதை அறிந்தான். கிறிஸ்தரின் உண்மையான வடிவம் மற்றும் சாராம்சம் பற்றிய அறிவு அனைத்து உயிரினங்களும் பிறக்கும் போதே ஆசை மற்றும் ஆசையிலிருந்து எழும் எதிரெதிர் ஜோடிகளால் ஏமாற்றப்படுகின்றன என்பதை அவர் உணர்ந்தார். குருக்ஷேத்திரத்தின் போர்க்களத்தின் மீது சூரியன் அஸ்தமித்து பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களின் படைகளின் மீது ஒரு பொன்னான பிரகாசத்தை செலுத்தியது. மகத்தான போரீரரான அதினன் தனது தேரோட்டியாளரும் வழிகாட்டியுமான கிருஷ்ணரின் வழிகாட்டுதலை தேடி சிந்தனையில் அமர்ந்திருந்தான். கிருஷ்ணன் அதில் சொன்னான், நான் சந்தேகத்தால் மூழ்கிவிட்டேன். இந்த பிரமன் என்றால் என்ன? அனைத்து இருப்புக்கும் அடித்தளமாக இருக்கும் இந்த இறுதி உண்மை நமக்குள் அதன் சொந்த வெளிப்பாடாக இருக்கும். ஆச்சாத்மா என்றால் என்ன? மேலும் எந்த தெய்வத்திற்கும் பலியாக செலுத்தும் செயல் என்றால் என்ன? கிறிஸ்தரின் கண்கள் ஞானத்தால் பிரகாசித்தன. அவர் பதிலளித்தார், பிரம்மம் உன்னதமானது மற்றும் அழிக்க முடியாதது. அது மாறாத சாராம்சம்தான் எல்லா இருப்பிலும் பரவுகிறது. ஆச்சாத்மா தமக்குள் அதன் சொந்த வெளிப்பாடு ஒவ்வொரு ஆத்மாவிலும் வசிக்கும் தெய்வீகத்தின் தீப்பொறி. மேலும் செயல் அதனால் உடல் உழைப்பு அல்லது சடங்கு தியாகம் மட்டுமல்ல, ஆனால் ஒருவரின் இறுதி தருணங்களில் என்னை நினைவு கூறும் உடல் ஒதுக்கி வைக்கப்பட்டு ஆவி அதன் மூலத்திற்கு திரும்பும். அர்ஜுனனின் கண்கள் புரிதலால் விரிந்தன. கிறிஸ்த தொடர்ந்தார், நீங்கள் இந்த வாழ்க்கையிலிருந்து விலக்கும் போது என்னை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். என் மீது உங்கள் மனதை நிலைநிறுத்தவும். நான் உங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பேன். எப்போதும் என்னை பற்றி சிந்தியுங்கள். தைரியத்துடனும் பக்தியுடனும் போரில் ஈடுபடுங்கள். ஏனென்றால் உன்னதமானவரின் நினைவின் மூலமே ஒருவர் விடுதலையை அடைகிறார். கிறிஸ்தரின் வார்த்தைகள் ஒரு கோடை நாளில் ஒரு மென்மையான காற்று போல இருந்தன. அஜிலனின் சந்தேகங்களையும் அச்சங்களையும் அமைதிப்படுத்தின. ஒரு நிலையான மனதுடன் உன்னதமானவரை பற்றி சிந்திப்பதன் மூலமும் புருவங்களுக்கு இடையில் ஒருவரின் வாழ்க்கை சுவாசத்தை இயக்குவதன் மூலமும் ஒருவர் மிக உயர்ந்த இயற்கை அடைய முடியும் என்று அவர் விளக்கினார். இந்த இருக்கை அழிக்க முடியாதது என்று கிறிஸ்தர் கூறினார். எல்லா இயக்கங்களிலிருந்தும் விடுபட்டு பிரம்மச்சாரிகளின் சபதங்களை பின்பற்றிய துறவிகளால் நுழைந்தது. இந்த உடலை தள்ளிவிட்டு அவர்கள் எல்லா கதவுகளையும் நிறுத்தி தங்கள் மனதை இதயத்திற்குள் அடைத்து தொடர்ந்து தியானத்தில் ஓய்வெடுக்கிறார்கள். புனிதமானவும் என்ற சொல்லை உச்சரிப்பது, அதாவது பிரம்மன் என்னை பற்றி நினைப்பது, அவர்கள் மிக உயர்ந்த இலக்கை அடைகிறார்கள். கிறிஸ்தரின் வார்த்தைகளை அதிலும் கேட்டபோது அவர் மீது ஒரு அமைதி நிலைத்திருப்பதை உணர்ந்தார். அவர் உன்னதமானவர், தொலைவில் இல்லை அல்லது அணுக முடியாதவர் அல்ல என்பதை உணர்ந்தார். ஆனால் ஒவ்வொரு கணத்திலும் இருந்தார். விடுதலையை நாடுபவர்களை வழிநடத்தினார். கிறிஸ்தர் தொடர்ந்தார், மிக உயர்ந்த பரிபூரணத்தை அடைந்த உயர்ந்த ஆள்னா கொண்ட நபர்கள் என்னை அடைகிறார்கள். துக்கம் மற்றும் நிலையற்ற தன்மையின் இருப்பிடமான மறுபிறப்பு ஏற்படுவதில்லை. பிரம்மனின் இருப்பிடத்திலிருந்து கீழ்நோக்கி அனைத்து உலகங்களும் ஒரு சுற்று பிறப்புகளை கடந்து செல்ல வேண்டும். ஆனால் ஒருவர் என்னை அடைந்தால் மறுபிறப்பு இல்லை. கிறிஸ்தரின் வார்த்தைகளின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்ட அர்ஜுனனின் கண்கள் புரிதலால் பிரகாசித்தன. தனக்கு ஒரு விலைமதிப்பற்ற பரிசு வழங்கப்பட்டிருப்பதை அவர் அறிந்திருந்தார். உன்னதமான மற்றும் அதன் இறுதி யதார்த்தத்தை பற்றிய அறிவு கிறிஸ்தர் புன்னரைத்தார். அவரது கண்கள் பாசத்தால் மின்னின. சூரியன் குருச்சேத்திரத்தின் போர்க்களத்தின் மீது
அஸ்தமித்து கூடியிருந்த போர் வீரர்கள் மீது ஒரு சுடான ஆரஞ்சு நிற பிரகாசத்தை வீசிக்கொண்டிருந்தது. அதுலன் இன்னும் ஒரு போர் வீரனாக தனது கடமையின் எடையை பிடித்துக்கொண்டு கிருசருக்கு அருகில் சிந்தனையான அமைதியாக அமர்ந்திருந்தான். அதுலனின் கொந்தளிப்பை உணர்ந்து புனிதர் அவர்களின் உரையாடலின் போக்கை என்றென்றும் மாற்றும் வார்த்தைகளை பேசினார். இப்போது அன்புள்ள அர்ஜுனா, நான் உங்களுக்கு மிகவும் மர்மமான மற்றும் புனிதமான அறிவை வெளிப்படுத்துகிறேன். இது மிகவும் தூய்மையான மற்றும் நேரடியாக அச்சமூட்டும் அரச அறிவியல். இது வெளிப்படையான பார்வையில் மறைக்கப்பட்ட ஒரு மர்மம் திறந்த இதயத்துடன் அதை தேடுபவருக்கு அது காத்திருக்கிறது என்று கிருசர் கூறினார். கிருசர் பேசுகையில் அவரது வார்த்தைகள் அதுலனின் இருப்பை அதன் அர்த்தத்துடன் இணைக்கும் வகையில் காற்றை தொடுவதாக தோன்றியது. கிருசர் தொடர்ந்தார், இந்த பிரபஞ்சம் என் வெளிப்படுத்தப்படாத வடிவத்தால் ஊடுருவியுள்ளது. அனைத்து உயிரினங்களும் எனக்குள் வாழ்கின்றன, ஆனாலும் நான் அவற்றில் வசிப்பதில்லை. என் தெய்வீக சக்தியை பாருங்கள். கிருசரின் குரல் எழுந்து ஒரு மென்மையான அலை போல விழுந்தது. அர்ஜுனனை தனது சொந்த ஆன்மாவின் ஆழத்திற்குள் இழுத்தது. படைப்பு மற்றும் அழிவின் சுழற்சியான ஒவ்வொரு கல்பத்தின் தொடக்கத்திலும் முடிவிலும் தான் அனைத்து உயிரினங்களையும் உருவாக்கி நிலைநிறுத்துவதாக கிருசர் விளக்கினார். அவரது இயல்பு சுயாதீனமானது, இருப்பினும் அவர் பிரபஞ்சத்தின் தேவைகளுக்கு ஏற்ப அதை ஒழுங்குபடுத்துகிறார். இருப்பினும் அந்த செயல்கள் கிருசர் ஒரு அலட்சியத்தின் குறிப்புடன் கோரினார். கவலைப்படாமல் அமர்ந்திருக்கும் என்னை பிணைக்க வேண்டாம். கிருசர் பேசுகையில் சூரியனில் மலரும் தாமரை போல அர்ஜுனன் தனது மனதை விரிவுபடுத்துவதை உணர்ந்தான். அவர் புதிய கண்களால் உலகை பார்க்கத் தொடங்கினார். தெய்வீக சக்தியின் நூதலால் நெய்யப்பட்ட ஒரு பரந்த ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட வாழ்க்கை வலை போல கிருசர் தொடர்ந்தார். நானே வேத பலி, நானே ஸ்மிருதிகளில் கட்டளையிடப்பட்ட தியாகம், நானே ஸ்வாதா, நானே மூலிகைகளிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் மருந்து, நானே மந்திரம், நானே தியாக வணக்கம், நானே நெருப்பு, நானே காணிக்கை. அவரது வார்த்தைகள் தேன் தேன் போல சொட்டு சொட்டாக அதுவனின் இதயத்தை பத்தியால் நிரப்புகின்றன. நானே இந்த பிரபஞ்சத்தின் தந்தை என்று கிருசர் அறிவித்தார். தாய் படைப்பாளர் பேட்டி, நான் அறியப்பட வேண்டிய விஷயம் எல்லாவற்றையும் தூய்மைப்படுத்துவதற்கான வழி ஓம்ரி சமன் மற்றும் எதுக்கள். அவரது குரல் மகிமையின் உச்சத்தில் உயர்ந்தது. இருப்பின் சாரத்தை அறிவிப்பது போல அறிவின் 3 கிளைகளை அறிந்தவர்கள் சோம பழச்சாறு குடித்து பலிகளின் மூலம் அவரை வணங்குபவர்கள் கடவுள்களின் தலைவரின் புனித பகுதியை அடைகிறார்கள் என்று கிருசர் வெளிப்படுத்தினார். அவர்கள் தெய்வீக இன்பத்தை அனுபவிக்கிறார்கள், ஆனால் அவர்களின் தகுதி தீர்ந்தவுடன் அவர்கள் மீண்டும் இறப்பு உலகத்திற்குள் நுழைகிறார்கள். கிருசர் கூறினார், 3 வேதங்களின் கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டு ஆசைகளின் பொருட்களை விரும்பவோ செல்வதும் வருவதும் பெறுகிறார்கள். சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கிய போது குறுக்கேற்றத்தை மென்மையான அந்தி வெளிச்சத்தில் வீசுகிறது. போர்க்களத்தின் மீது சூரியன் மறைந்து பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களின் படைகளின் மீது ஒரு சூடான ஆரஞ்சு நிற ஒளியை வீசிக்கொண்டிருந்தது. குருக்களின் வலிமையான போர் வீரரும் இளவரசருமான அர்ஜுனன் தனது ரதத்தில் அமர்ந்திருந்தான். அவரது மனம் வரவிருக்கும் போரை பற்றிய சந்தேகங்களாலும் நிச்சயமற்ற தன்மைகளாலும் நிரம்பியிருந்தது. அவரது தேரோட்டக்காரரான கிருசர் எப்போதும் போலவே புத்திசாலியாகவும் இரக்கமுள்ளவராகவும் அவருக்கு அருகில் நின்றார். சண்டையை தொடங்குவதற்கான சமிக்தைக்காக அவர்கள் காத்திருந்தபோது கிருசர் மென்மையான மற்றும் சக்தி வாய்ந்த குரலில் பேசத் தொடங்கினார். அர்ஜுனா, என் வார்த்தைகளை மீண்டும் ஒரு முறை கேளுங்கள் என்று அவர் கூறினார். என்னை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இது உங்கள் உண்மையான இயல்பையும் இந்த உலகில் உங்கள் இடத்தையும் புரிந்து கொள்ள உதவும். கிருசர் தனது தெய்வீக பரிபூரணங்களை வெளிப்படுத்த தொடங்கிய போது கிருசரின் கண்கள் வேறொரு உலக ஒளியால் பிரகாசித்தன. அவர் அர்ஜுனிடம் தான் பிரபஞ்சத்தின் உன்னதமான இறைவன் பிறப்பு அல்லது ஆரம்பம் இல்லாமல் ஒவ்வொரு கணத்திலும் இருக்கிறார் என்று கூறினார். உயிரினங்களில் அனைத்து பண்புகளும் புத்திசாலித்தனம், அறிவு, மன்னிப்பு, உண்மை மற்றும் பல அவரிடமிருந்து வந்தவை என்று அவர் விளக்கினார். கிருசர் பேசுகையில் அவர்களை சுற்றியுள்ள உலகம் ஒரே நேரத்தில் விரிவடைந்து சுருங்குவது போல் தோன்றியது. கிருசரின் இருப்பின் பரந்த தன்மையை புரிந்து கொள்ள அர்ஜுனன்
தனது மனதை விரிவுபடுத்துவதை உணர்ந்தான். நான் ஒவ்வொரு உயிரினத்தின் இதயத்திலும் அமர்ந்திருக்கும் ஆன்மா என்று கிறிஸ்து கூறினார். நான் தான் அனைத்து உயிரினங்களின் தொடக்கமும் நடுவும் முடிவும். கிறிஸ்தர் தனது பல வடிவங்களையும் பண்புகளையும் பட்டியலிட்டார். ஒவ்வொன்றிலும் அவரது எல்லையற்ற சக்தி மற்றும் ஞானத்தின் வெளிப்பாடாகும். அவர் ஒளிரும் உடல்களில் சூரியராகவும், விண்மீன் குழுக்களில் சந்திரனாகவும், வேதங்களில் சமரேதமாகவும் இருந்தார். அவர் புலன்களில் மனதாரவும், உயிரினங்களில் புத்திசாலியாகவும் இருந்தார். கிறிஸ்தர் பேசுகையில் அதுமனின் குழப்பம் தெளிவடைய தொடங்கியது. பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் ஒவ்வொரு உயிரினமும் ஒவ்வொரு பொருளும் கிறிஸ்தருடன் இணைக்கப்பட்டிருப்பதை அவர் கண்டார். மேலும் அவர் தான் அனைத்து இருப்புக்கும் ஆதாரமாக இருந்தார். கிறிஸ்து கூறினார். நான் அனைத்து வகையான அறிவிலும் உன்னதமான ஆவியில் ஐவு. கிறிஸ்தரின் பரிபூரணங்களின் பட்டியல் முடிவற்றதாக தோன்றியது. அவரது எல்லையற்ற சக்தி மற்றும் ஞானத்திற்கு ஒரு சான்று இருப்பினும் அதுனன் அதை கேட்டபோது அது பண்புகள் அல்லது வடிவங்களை பட்டியலிடுவது மட்டுமல்ல என்பதை காணத் தொடங்கினார். கிறிஸ்தரின் இருப்பின் சாராம்சத்தை புரிந்து கொள்வது பற்றியது. அவர்தான் இறுதி உண்மை. அனைத்து இருப்புக்கும் ஆதாரம் சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கி ஒரு மென்மையான அந்தி ஒளியில் போர்க்களத்தை எரிந்தபோது கிறிஸ்தர் தனது பாராயணத்தை முடித்தார். அதுமன் ஒரு கணம் அமைதியாக அமர்ந்திருந்தான். தான் கேட்டவற்றின் தாக்கங்களால் அவரது மனம் நடுங்கியது. பின்னர் தெளிவாகவும் மொக்கமாகவும் ஒரு புதிய உணர்வுடன் கிறிஸ்தரிடம் திரும்பி, கிறிஸ்தரே, நான் உன்னை எப்படி தியானம் செய்ய முடியும்? நான் உன்னை எப்படி உண்மையிலேயே அறிய முடியும்? கிறிஸ்தர் புன்னகைத்தார். அவரது கண்கள் அன்புடனும் இரக்கத்துடனும் பிரகாசிக்கின்றன. ஆஜுனா என்று அவர் கூறினார். நீ என்னை எப்போதும் அறிந்திருக்கிறாய். சூரியன் போர்க்களத்தின் மீது அஸ்தமித்து கூடியிருந்த போர் வீரர்கள் மீது தந்த ஒளி வீசிக் கொண்டிருந்தது. பாண்டுவின் மகன் அர்ஜுனன் தனது தேரோட்டியாளரும் நண்பருமான கிறிஸ்தரின் முன் நின்றான். அவரது கண்கள் பிரமிப்பு மற்றும் பரத்தின் கறவையால் நிரம்பியிருந்தன. இருசன் என்று அர்ஜுனன் தன் குரலில் கிசுகிசுத்தபடி, உயிரினங்களின் படைப்பு மற்றும் கலைப்பு பற்றிய உங்கள் வார்த்தைகளை நான் கேள்விப்பட்டேன். ஆன்மீக சக்தியின் ஆண்டவரே, உங்களுக்குள் இருக்கும் மகத்துவத்தை நான் கண்டேன். நீங்கள் பேசியது உண்மை. நான் ஆச்சரியத்தால் நிரம்பியிருக்கிறேன். இருசர் புன்னகைத்தார். அவரது கண்கள் மங்கலான ஒளியில் தாமரை இதழ்களைப் போல பிரகாசிக்கின்றன. இதோ அதுனா அவர் கூறினார். நூற்றுக்கணக்கான மற்றும் ஆயிரக்கணக்கான என் வடிவங்கள் பல்வேறு தெய்வீக நிறம் மற்றும் படிவத்தில் மாறுபட்டவை. ஆதித்யர்கள், மாசுர்கத்ராக்கள், அஸ்வின்கள் மற்றும் மருதர்களை பாருங்கள். கிறிஸ்தர் பேசுகையில் அர்ஜுனனின் கண்களுக்கு முன்பாக அவரது வடிவம் மாறத் தொடங்கியது. கிறிஸ்தரின் உடலுக்குள் கைதேசிகள் மற்றும் அசையாத வாகனங்களின் முழு பிரபஞ்சமும் ஒன்று கூடியிருப்பதை அவர் கண்டார். காற்று ஒரு பிற உலக சக்தியால் நிரம்பியது. அர்த்தத்தின் துளி வெளிப்படுவது போல் இருந்தது. கிறிஸ்தரின் வடிவத்தில் அதிசயங்களை பார்த்த அர்ஜுனனின் மனது நடுங்கியது. நான் எல்லா கடவுள்களையும் பல்வேறு உயிரினங்களின் தொகுப்புகளையும் பார்க்கிறேன். பிரம்மன் தனது தாமாய் இருக்கையில் அமர்ந்திருப்பதை காண்கிறேன். மேலும் அனைத்து முனிவர்களும் வான பாம்புகளும் என்று அவர் கூறினார். அவரது குரல் பிரமிப்புடன் நடுங்கியது. எண்ணற்ற கைகள், வயிறு, வாய் மற்றும் கண்கள் கொண்ட எல்லையற்ற வடிவங்களின் கடவுளே, நான் உள்ளே பார்க்கிறேன். கிறிஸ்தரின் வடிவம் தொடர்ந்து விரிவடைந்து முழு அடிவானத்தையும் நிரப்பியது. அர்ஜுனன் தனக்கு முன்னால் 3 உலகங்கள் நடுங்குவதைக் கண்டான். இருப்பின் அடித்தளங்கள் அசைவதைப் போலது. தாக்கல், ஆதிஜாக்கள், வாசு மற்றும் பிற வான உயிரினங்கள் கிறிஸ்தரை ஆச்சரியத்துடன் பார்த்தன. அவர்களின் குரல்கள் புகழ்ச்சியுடன் உயர்ந்தன. பார்வை அதன் உச்சக்கட்டத்தை அடைந்தபோது அர்ஜுனன் தனது இதயம் பயத்தால் துடிப்பதை உணர்ந்தான். தன்னையும் போர்க்களத்திலிருந்த அனைத்து வீரர்களையும் கிறிஸ்தரின் வாயில் நுழைவதைக் கண்டான். இது யுகத்தின் முடிவில் அனைத்தையும் அழிக்கும் வெறுப்பை போல எரிந்தது. விழுந்தவர்களின் அழுகைகளால் காற்று நிரம்பியது. அவர்கள் மரணத்தின் தாடைகளால் விழுங்கப்படுவதைப் போல கிறிஸ்தர் மீண்டும் அமைதியாகவும் மென்மையாகவும் குரல் கொடுத்தார். நான் மரணம் உலகங்களை அழிப்பவன் என்று அவர் கூறினார். நான் இப்போது
மனித இலத்தை கொல்வதில் ஈடுபட்டுள்ளேன். நீங்கள் இல்லாமல் வெவ்வேறு பிரிவுகளில் நிற்கும் இந்த போர் வீரர்கள் அனைவரும் இல்லாமல் போவார்கள். கிருசரியின் வலிமையான வடிவத்தின் முன் ஆர்துலன் நடுங்கினான். அவரது இதயம் பயம் மற்றும் பயத்தின் கலவையால் நிரம்பியது. அவர் கிருசரின் விருப்பத்தின் ஒரு கருவி, பிரபஞ்ச விதியின் மதத்தான விளையாட்டில் ஒரு சிப்பாய் என்பதை அவர் அறிந்திருந்தார். கிருஷ்ணன் என்று அர்ஜுனன் குரலில் கிசுகிசுத்தபடி, நான் ஒரு தாழ்மையான போர்வியல். பகவத்கீதையின் புனித போதனைகள் அர்த்தம் நிறைந்த ஒரு திரைச்சிலை போல அர்ஜுனனுக்கு முன் வெளிப்பட்டன. உரையாடல் ஓடும் போது பகவான் கிருஷ்ணர் இருப்பின் மர்மங்களை வெளிப்படுத்தினார். தனது அன்பான சீடரை இறுதி உண்மையை நோக்கி வழிநடத்தினார். அர்ஜுனா, நீ வாழும் இந்த உடல் சேத்ரா என்று அழைக்கப்படுகிறது என்று கிருஷ்ணர் தொடங்கினார். அதை புரிந்து கொண்டவர் சேத்தர் நாக் என்று அழைக்கப்படுகிறார். அவரது வார்த்தைகள் ஞானத்தால் நிரம்பியிருந்தன. அர்ஜுனனின் இதயத்தை ஆச்சரிய உணர்வுடன் ஊக்குவித்தன. உன்னதமான நபர் தொடர்ந்தார், நான் சேத்தர்களின் உருவகம். இந்த உண்மையின் அறிவை நான் உண்மையான அறிவு என்று கருதுகிறேன். அவர்கள் ஒரு மரத்தின் நிழலில் ஒன்றாக அமர்ந்த போது பகவான் கிருஷ்ணர் பரந்த மற்றும் சிக்கலான பிரபஞ்சத்தின் படத்தை வரையத் தொடங்கினார். பூமி, நீர், நெருப்பு, காற்று மற்றும் இதர் ஆகிய 5 பெரிய கூறுகள் பற்றியும் அகங்காரம், புத்திசாலித்தனம் மற்றும் பிரகிருதி என்று அழைக்கப்படும் வெளிப்படுத்தப்படாத சக்தி பற்றியும் அவர் பேசினார். மல்லம் மற்றும் 5 புலன்களின் பொருள்கள் உட்பட 10 புலன்கள் அனைத்தும் இந்த பிரமாண்டமான ஓவியத்தில் ஒரு பகுதியாகும். ஆனால் சேத்தத்தில் உண்மையான இயல்பு என்ன என்று அர்ஜுனன் வினவினான். கிருஷ்ணர் புன்னகைத்தார். இது இந்த அனைத்து கூறுகளின் தொகுப்பாகும். இது மாயை, தோற்றம், காயம், மன்னிப்பு மற்றும் பக்தி ஆகிய குணங்களால் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. அர்ஜுனன் தனது வார்த்தைகளின் ஆழத்தை உள்வாங்க அனுமதித்து அவர் நிறுத்தினார். கிருஷ்ணர் அறிவித்தார், அறிவிடென்பது அகங்காரம் இல்லாதது. பிறப்பு, இறப்பு, சீரழிவு மற்றும் நோய்களில் துயரம் மற்றும் தீமை பற்றிய கருத்து. அது பற்றுதலிலிருந்து விடுதலை, உலக ஆசைகளிலிருந்து விலகல் மற்றும் தென்மீது அசைக்க முடியாத பக்தி. சத்தியத்தை தேடுபவரை வேறுபடுத்தும் புலன்களை பற்றி பேசும்போது உன்னதமான மனிதனின் கண்கள் தீவிரத்தால் பிரகாசித்தன. அறிவின் பொருள் என்ன என்று அர்ஜுனன் புத்திசாலித்தனத்துக்காக ஏங்கிக் கொண்டே கேட்டான். கிருஷ்ணரின் குரல் மரியாதைக்குரிய தொனியை எடுத்தது. இருப்புக்கும் இல்லாததற்கும் அப்பாற்பட்ட எல்லா பக்கங்களிலும் கைகளும் கால்களும் கண்களும் தலைகளும் எல்லா இடங்களிலும் முகங்களும் கொண்ட உன்னத பிரமார். அது எல்லாவற்றிலும் ஊடுருவி செல்கிறது, ஆனால் அதே நேரத்தில் தொலைதூரத்திலும் அருகிலும் உள்ளது. அர்ஜுனன் பிரமிப்புடன் அதை கேட்டபோது, இந்த அறிவின் பொருள் அனைத்து உயிரினங்களையும் நிலைநிறுத்துபவர், அனைத்தையும் உறிஞ்சுபவர் மற்றும் படைப்பவர் என்பதை கிருஷ்ணர் வெளிப்படுத்தினார். இது அறிவே என்று அவர் கூறினார். அறிவின் முடிவு அனைவரின் இதயங்களிலும் அமர்ந்துள்ளது. பரமபுருஷனின் வார்த்தைகள் ஒவ்வொரு உயிரினத்திலும் இறுதி உண்மை உள்ளது என்பதை நினைவூட்டுகின்றன. பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனை இயற்கை மற்றும் ஆவி மண்டலங்களில் வழிநடத்தியபடி உரையாடல் தொடர்ந்தது. ஆவி இயற்கைக்குள் வாழ்கிறது, அதிலிருந்து பிறக்கும் குணங்களை அனுபவிக்கிறது என்று அவர் விளக்கினார். நல்ல அல்லது தீய கருப்பைகளில் அதன் பிறப்புக்கு காரணம் அதன் குணங்களுடன் அதன் தொடர்பு என்று அவர் கூறினார். அவரது வார்த்தைகள் அர்ஜுனனின் இதயத்தை ஏக்க உணர்வுடன் ஊக்குவிக்கின்றன. அவர்கள் ஒன்றாக அமர்ந்திருந்தபோது அவர்களில் உரையாடலின் அரவணைப்பை அனுபவித்து பகவான் கிருஷ்ணர் உன்னதமானவை பற்றி பேசினார். அர்ஜுனனின் புனிதமான பிரசன்னத்தில் பிரபஞ்சத்தின் மர்மங்களை ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தினார். தங்கள் உடல்களின் வரம்புகளை மீறிய முனிவர்கள் மற்றும் முனிவர்களால் பெறப்பட்ட மிக உயர்ந்த அறிவை அர்ஜுனனுடன் பகிர்ந்து கொள்வதாக இறைவன் அறிவித்தார். அர்ஜுனா, கவனமாக கேள். ஏனென்றால் படைப்பின் இயல்பையும் பிரபஞ்சத்தின் பரசியங்களையும் நான் உங்களுக்கு விளக்குகிறேன். சக்தி வாய்ந்த படைப்பாளரான பிரம்மா எனக்கு ஒரு கருப்பையாகும். அங்கு நான் அனைத்து உயிரினங்களுக்கும் பிறக்கும் உயிரினத்தின் கிருமியை வைக்கிறேன். ஒவ்வொரு கருப்பையிலும் எந்த வடிவங்கள் பிறந்தாலும் பிரம்மா அவர்களின் வலிமையான கருப்பையாகும். நான் பிதை பிரியும் ஐயானர் குணம், ஆர்வம் மற்றும் இருள் ஆகிய 3 குணங்கள் உடலில் உள்ள ஆன்மாவை எவ்வாறு பிணைக்கின்றன என்பதை இறைவன் விளக்கினார். நற்குணம் அதன் தூய்மையற்ற இயல்புடன் ஆன்மாவுக்கு மகிழ்ச்சியையும் அறிவையும் தருகிறது. ஆசை மற்றும் பற்றுதலால் பிறந்த பேரார்வம், வேலை
மற்றும் செயல்பாட்டின் மூலம் ஆன்மாவை பிணைக்கிறது. அறியாமை மற்றும் திகைப்பிலிருந்து பிறந்த இருள் அறிவை மறைக்கிறது மற்றும் பிழை சோம்பல் மற்றும் தூக்கத்திற்கு வழிவகுக்கிறது. இந்த 3 குணங்களும் உலரை ஆட்சி செய்கின்றன. அவை ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன.